எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக ஹோட்டல் ஸ்டைலில் அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் சரி, இட்லி, தோசை எல்லாத்தோடையுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு இதெல்லாம் தான் தேவையான இன்க்ரீடியன்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு குச்சி கருவேப்பிலை இலை, 3 போல் காஞ்ச மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் மிளகு, சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த அளவு கலர் மாறுற அளவுக்கு சிம்மில் வறுத்து எடுத்துக்குங்க. ஆறட்டும். இப்போ 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா இந்த அளவு கலர் மாற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ பொடி ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் செய்யணும். இந்த அளவு புளியை வந்து ஒரு 3 டம்ளர் தண்ணியில் சேர்த்து கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரை ஆழாக்கு துவரம் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பை நான் 1 hour ஊற வச்சு குக்கரில் சேர்த்துருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்து அது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1/2 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், 1 காஞ்ச மிளகாய், ஒரு 10 பல் போல் பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு குச்சி கருவேப்பிலை இலை, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணது, 10 போல் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வந்து வதக்கி எடுத்துக்குங்க. இப்போ இதில் ஒரு கீறின பச்சை மிளகாய், 2 மீடியம் சைஸ் நல்லா பழுத்த தக்காளி நான் வந்து சேர்த்துருக்கேன். அதையும் வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் காய்கறி, ஒரு மீடியம் சைஸ் முருங்கைக்காய், ஒரு முள்ளங்கி, ஒரு கேரட், ஒரு கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து மினிமம் 5 காய்கறியாவது சேர்க்கணும். அப்போ தான் சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நான் இப்போ இது சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி சிம்மில் வந்து 5 மினிட்ஸ் வந்து வேக விடுங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் காய் இந்த மாதிரி ஓரளவுக்கு வெந்திருக்கும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வந்து கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதை நல்லா கலந்தது நம்ம அரைச்சி வச்ச அந்த ஃப்ரெஷ்ஷான அந்த சாம்பார் பொடி அதை இது கூட சேர்த்துக்குங்க. சேர்த்து அதையும் அது நம்ம சேர்த்து அரைச்ச மொத்தத்தையும் சேர்த்துக்குங்க. சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்க அந்த துவரம் பருப்பு அதையும் சேர்த்துக்குங்க. தேவையான அளவு தண்ணி, புளி கரைசல் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்குங்க. நல்லா இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா கட்டிகள் இல்லாமல் இப்போ இதில் உப்பு செக் பண்ணிவிட்டு அரை மாங்காய், 4 பீஸ் மாங்காய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து ஒரு தட்டு போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் 15 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாம்பார் ரெடி ஆகிருக்கு. அவ்வளோதான். இது இட்லி, கல் தோசை, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.